வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் வாஸ்து சம்மந்தப்பட்ட பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம என்னென்ன வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், இதனால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக இந்த கடையில் உள்ளவங்கக்கிட்டேயே கேட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது அப்படின்றத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் மன நிறைவையும் கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கடையில் உள்ளவங்கக்கிட்டே கேட்கலாம். இந்த கடையுடைய அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த கடை பற்றின சில வீடியோக்களும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நிம்மதியே இல்லாம இருக்கும். அந்த நிம்மதியை நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்காக நிம்மதி நிதானமா கிடைக்கும். சார், ஆமை வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, ஆமை புகுந்த வீடும் அம்முனா புகுந்த வீடும் ஒண்ணு விளங்காது அப்படின்னாங்க. அது தவறான ஒரு செலவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமை பெருமாள் நாராயணனுடைய அம்சம். அவருடைய இரண்டாவது அவதாரமே ஆமைதான். அந்த அவதார புருஷனா இருக்கிற நாராயண பெருமாள் தான் ஆமை. அது எல்லா விதத்திலயும் நம்மளுடைய நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆமை. அதுல சின்ன குழந்தைங்களுக்கு தைரியத்தை ஊட்டணுன்றதுக்கு தான் சின்ன வயசுலயே நம்ம படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்ல என்ன படிச்சிருப்போம்னா, முயல் தோத்து ஆமை ஜெயிச்சது. என்ன அர்த்தம்னா, எந்த வேலை செய்யறதுனாலும் வேகமா செய்யறது முக்கியம் இல்ல, விவேகத்தோடவும் நிதானத்தோடவும் கரெக்டா செய்யணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதுக்குதான் உதாரணம் இந்த ஆமையை சொல்றது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆமை வேகம் தேவையில்லை, அதுக்கு நம்ம புலி வேகத்தோட இருந்தா போதும். ஆனா சம்பாதிச்சத செலவு பண்றதுக்கும் அதை ரொம்ப அனுபவிக்கிறதுக்கும் ஆமை தான் முக்கியம். ஆமை நாராயணனுடைய அம்சம். இந்த பிரமிடு கணபதி எந்திரம், அக்ஷலட்சுமி எந்திரம், சுதர்சன எந்திரம், இதுல வாஸ்து எந்திரம். இது வியாபாரங்கள் சரியும் பொழுது, வீட்டுல மன அமைதி இல்லாத பொழுது, அந்த மாதிரி நேரங்கள்ல இது இப்ப ஈஸ்ட் பார்த்த மாதிரி வைக்கணும். ஆமாமா, ஈஸ்ட் வடக்க பார்த்த மாதிரி இருக்கும், சில வீடுகள் தெற்க பார்த்த மாதிரி இருக்கும், சிலது மேற்க பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய அமைப்பு கரெக்டா வச்சு இது சப்போர்ட் பண்ணும். சரிங்க. இதனுடைய துணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியாம ஏற்படுகின்ற இடர்பாடுகளை அந்த வீரியத்தை குறைக்கும். வைபவ லட்சுமி எந்திரமும் லட்சுமி நாராயண எந்திரமும், இது ரெண்டும் இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம், சந்தான லட்சுமி பாக்கியத்தை கொடுக்கறது இந்த லட்சுமி நாராயண. இந்த லட்சுமி நாராயணன். ஆமா, இது வியாபாரத்துக்காக வேண்டி குபேர யந்திரம். இது வீடுங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஸ்து யந்திரம். வீடு, வியாபாரம் பண்ற இடம் எல்லாமே பணம் வந்துகிட்டே இருக்கும், செலவு ஆயிட்டே இருக்கும். இது மகாலட்சுமி யந்திரம். இத்தனை நல்லா வச்சுக்க முடியாது சார், அது ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு யந்திரம், சரவணபவ யந்திரம். இது ஒண்ணு வச்சிருந்தாலே எல்லாமே நமக்கு வச்சாலே வீட்டுக்கிட்ட இருக்க கோயில்ல, விநாயகர் கோயில்ல கொண்டு போயிட்டு 3 நாள் வச்சிருந்து வாங்கிட்டு வந்து அங்க அவங்க பூஜை பண்ணும்போதே பண்ணிடுவாங்க. ஓ, சரிங்க சார். சந்தானம், சௌபாக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம், கல்யாண நிம்மதி எல்லாமே கிடைக்கிற ஒரே யந்திரம் சிந்தாமணி கணபதி யந்திரம். எல்லாத்துக்குமே முக்கியமே பிள்ளையார். ரொம்ப விசேஷமானது. முருகப்பெருமான நேர பார்த்தவர் பாம்பன் நம்ம திருவான்மையூர் கிட்ட இருக்கார் இல்லையா சார், அவருடைய ஜீவ சமாதியான இடம் அற்புதமானவர். நம்ம இந்த கடைகளுக்கெல்லாம் வள்ளலார் பெருமான் பாதம் பட்ட இடங்கள் இது. இந்த ரத பந்த யந்திரம் அப்படின்றது பாம்பன் ஸ்ரீ குமரகுரு சுவாமிகள் எழுதின யந்திரம். இது
அவர் முருகன் அடிமை. அவருடைய சமாதி திருவான்மியூர்ல இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அங்க விசேஷ காலங்கள்ல பௌர்ணமி நேரத்துல பாலாபிஷேகம்னு சொல்லிட்டு அபிஷேகத்தை ரொம்ப நிறைவாகவும் சிறப்பாகவும் செய்யறாங்க. அவர்லாம் நம்ம கூடவே வாழ்ந்த மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. நம்ம ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வியாபார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மகான் சமாதிக்கு போய் அவர் தரிசனம் பண்ணா அவ்வளவு நன்மை பயக்கிற விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல இந்த ரதபந்த எந்திரம் இருக்கு இல்லைங்களா, இத முறைப்படி பூஜை பண்ணி அவங்க வாகனத்துல வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வளர்றோம், நம்ம நடக்கும் பொழுது நமக்கு ஒரு தகப்பனோ தாயோ இருந்து கைப்பிடிச்சு நடந்து போற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த எந்திரங்கள்ன்றது. அதுவா தானா நடக்காது. அதுக்கு தேவையான சக்திகளை முனீஸ்வரன் கோவில், பாடிகாட் முனீஸ்வரன் சென்ட்ரல் பிரிட்ஜ் கிட்ட இருக்கு, அங்க கோயில்ல கொண்டு போயிட்டு ஒரு சுருட்டு திருநீர் உருண்டை இந்த எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்து நம்ம வண்டியில மாட்டி வச்சோம்னா நம்ம நமக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லாம, ஆபத்துகள் இல்லாம நம்ம நிம்மதியா வாழலாம். சரிங்க. ஆன்மீகமே பாத்தீங்கன்னா ஒரு கவசம் தான், நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிற கவசத்தை நம்மளுடைய குலதெய்வத்து மேல நம்ம வைக்கணும். முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம்னாங்களே. இந்த தெய்வங்கிறது நம்மளோட குலதெய்வம் தான். சரிங்களா? இது நீங்க முறைப்படி பண்ணீங்கனாலே போதும், சந்தோஷமா இருக்கலாம். சரி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில எந்திரங்களை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் நான் சரவணபவ எந்திரம் தான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லா எந்திரமும் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. அதனால் நான் ஒரே ஒரு எந்திரம் சரவணபவம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எந்திரங்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். எந்திரங்களுடைய பூஜை முறை அவங்களே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அதை செஞ்சு காமிக்கிறேன். சிவனுக்கு ரொம்பவே உகந்ததான உத்ராட்சம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முகத்திலிருந்து 11 முகம் வரைக்கும் எல்லா வகையான உத்ராட்சமும் இருக்குது. அதில் செய்யப்பட்ட மாலை ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாதாரணமாக உத்ராட்சம் நம்ம அணியும் பொழுது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இது வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய சில பொருட்களும் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிவ பூஜையில் முக்கியமாக கருதப்படக்கூடியது ஸ்படிக பூஜை. இந்த ஸ்படிக சிவலிங்கம் ரொம்ப அழகாக குட்டியாக கிடைக்குது. இந்த சிவன் ரொம்ப வீட்டுக்கு நல்லது, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை தினமும் காலையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இது சிவகோத்திரக்காரர் கண்டிப்பாக செய்வாங்க. பார்க்குறது பிரமிட். இதில் பார்த்திங்கன்னா விநாயகர் வச்ச மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகமுருன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஸ்படிகத்திலே இருக்குது. இப்போ பார்க்குற இந்த சக்தி பீடம், அதாவது மகமுரு பார்த்திங்கன்னா பாதரசத்தால் ஆனது. அடுத்தது இந்த பச்சை வண்ண பிள்ளையார் மரகத பச்சை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன சைஸ். இதோடைய விலையும் பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் தான் இங்கே கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அடுத்தது கோமதி சக்கரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோமதி சக்கரத்தில் இந்த மாதிரி ரேகைகள் இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்கிக்கோங்க. சாலிகிராம கற்கள் 2 வகையாக இருக்கும். உங்களுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் 68 வகை இருக்குது. இதில் ஒன்று சிவகோத்திரக்காரர் பூஜை பண்ணக்கூடிய ஆவுடையார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானை பூஜிக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாலிகிராமம், உத்ராட்சம். அடுத்தது நம்ம பார்த்த ஆமை சின்ன சைஸ், பெரிய சைஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பசுவும் கண்ணும் சேர்ந்த மாதிரி சிலை வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இதை நம்ம வச்சு பூஜை பண்ணுறோம். எங்கள் வீட்டு பூஜை ரூம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நானுமே இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பொருட்களெல்லாம் ஒவ்வொரு விதமான குபேர சிலைகள் இருக்குது. உட்காந்துட்ருக்கா மாதிரி, நின்றுட்டுருக்கா மாதிரி, படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரின்ட்டு அதிகமாக குபேர சிலைகளும் இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.